கயல், வீட்ல டிவி இல்ல, செமையா போர் அடிக்குது கயல். வா நம்ம கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வருவோம். அம்மா வந்தா தூக்கி போட்டு மிதிப்பாங்க. நம்ம வெளியில எல்லாம் போக வேண்டாம், வீட்டிலேயே இருப்போம். பயந்தாங்கோலி, எதுக்கு எடுத்தாலும் ஏன் இப்படி பயப்படுற? அம்மா வரதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். வா வெளியில போயிட்டு வருவோம். கயல், கலை, என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? இங்க பாரு கயல், ரியாவும் அர்க்கானியும் கூட வந்துட்டாங்க. நம்ம 4 பேரும் வெளியில போய் ஜாலியா விளையாண்டுட்டு வரலாம் கயல். வா. சரி வா போலாம். நீ நான் சொன்னா நீ கேட்கவா போற? உனக்கு தான் செட்டுக்கு ஆள் கிடைச்சிட்டேன். இருட்டதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம்லப்பா. பயப்படாதீங்கப்பா, நம்ம பக்கத்துல தான் போறோம். நம்ம சீக்கிரமா திரும்பி வந்துடலாம்ப்பா. கயல், நானும் அர்க்கானியும் முன்னாடி போயிட்டு இருக்கோம். நீ கதவை அடைச்சிட்டு வா. ஹே நில்லுங்க, இங்க தனியா விட்டுட்டு போகாதீங்க, எல்லாரும் சேர்ந்து போலாம். இங்க ஆள் நடமாட்டமே இல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பயப்படாத ரியா, அதுதான் நம்ம 4 பேர் இருக்கோம்ல, எதுக்கு பயப்படுற? உனக்கு பயம் இல்லாம இருக்கிறதுக்காக நான் பாட்டு பாடுறேன். நான் முன்னாடி போறேன், எல்லாரும் என் பின்னாடியே வாங்கப்பா. குண்டு RRR மூவியோட இன்ட்ரோ சாங் தானே, எனக்கு இது ரொம்ப பிடிச்ச சாங். ஓகேப்பா, நம்ம இந்த இடத்துக்குள்ளே விளையாடுவோம், இதுக்கு மேல போக வேண்டாம். ரியா நீ கண்ணை முடிக்கோ, நாங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிறோம், சரியா? ஓகே கயல், நான் கண்ணை மூடி 1ல இருந்து 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவேன். நீங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நான் வரேன், சரியா? கண்ணை மூட போறேன். 1 2. அங்க என்ன பெரிய கிணறு மாதிரி இருக்கு. இந்த கிணறுக்கு பின்னாடி போய் நான் ஒளிஞ்சுக்கிறேன். அப்பதான் என்னை யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. இது ரொம்ப சேஃபான பிளேஸ். கயலும் அர்க்கானியும் நல்லா மாட்டிக்க போறாங்க. 4 5. நான் அந்த செடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறேன். அவ அங்க வரைக்கும் வந்து பார்க்க மாட்டா, என்ன அவ கண்டுபிடிக்க மாட்டா. கயல், நானும் உங்களோட வந்து ஒளியறேன்ப்பா. அர்க்கானி, நீ வேற எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கோ. நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல ஒளிஞ்சா அவ சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவா. நான் அந்த செடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறேன், நீ அங்க தள்ளி போய் ஒளிஞ்சுக்கோ, சரியா? நம்ம இந்த செடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம். அவ கண்டிப்பா பயந்து போய் இது வரைக்கும் அவ வரவே மாட்டா. நம்மளை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம தான் இன்னைக்கு கண்டிப்பா ஜெயிக்க போறோம். ஐயோ, எல்லாரும் ஒளிஞ்சிட்டாங்களே, நான் எங்க போய் ஒளியனே தெரியலையே. அவ வேற கவுண்ட் பண்ணி முடிக்க போறா. சரி, அங்க தள்ளி ஏதாவது இடம் இருக்கான்னு பாப்போம். இது என்னது? ட்ரெயின் என்ஜின் மாதிரி இருக்கு. இது எப்படி இங்க வந்தது? ஓ, பழைய என்ஜினா? நம்ம இதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்போம். கண்டிப்பா அவளை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. நல்ல வேளை நம்ம கயல் பின்னாடி போகாம இங்க வந்து ஒளிஞ்சோம். அவ பின்னாடியே போய் ஒளிஞ்சிருந்தா மாட்டியிருப்போம். 9 10. டைம் அப். நான் எல்லாரையும் கண்டுபிடிக்க வரேன். ஐயோ, எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஒருத்தரையாவது கண்டுபிடிச்சாதான் பயம் இல்லாம இருக்கலாம். தேடி பார்ப்போம் எங்க இருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் அங்க போய் பார்ப்போம். அந்த செடிக்கு பின்னாடி யாரோ இருக்கிறது மாதிரி இருக்கே. யாரா இருக்கும்? பக்கத்துல போய் பார்ப்போம். ஐயோ, என்ன பார்த்துதான் வாரா, கண்டுபிடிச்சிருவானோ? கடவுளே, எப்படியாவது காப்பாத்து. நான் ஃபர்ஸ்ட் அவுட் ஆகவே கூடாது. கடவுளே 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 கடவுளே. செடிக்கு பின்னாடி ஏதோ தலை தெரியுது. கயல், நீ இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? அவுட். ஃபர்ஸ்ட் ஐஸ் பால். ச்சே, என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாலே. நான் வேற எங்கயாவது போய் ஒளிஞ்சிருக்கணும். பரவாயில்ல போ, நீ பாக்கி எல்லாரும் போய் கண்டுபிடி. இது என்னது? ட்ரெயின் இன்ஜின் மாதிரி இருக்கு. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாராவது இருப்பா. அர்க்கானி, அர்க்கானி, செகண்ட் ஐஸ் பால். என்ன கண்டுபிடிச்சிட்டியா? பரவாயில்ல, நீ கயல தானே ஃபர்ஸ்ட் அவுட் பண்ண, நான் செகண்ட் தானே. கயல், நீ ஃபர்ஸ்ட் ஐஸ் பால் ஆனியா, நான் செகண்ட். அடுத்த மேட்ச்ல நீ தான் கண்ணை பொத்தணும், சரியா? நல்ல வேலைப்பா, நான் உன் கூட வரல. கயலும் அர்க்கானியும் மாட்டிக்கிட்டாங்க போல. நல்ல வேலை நம்ம கிணத்துக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சோம். இல்லைன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் மாட்டிருப்பேன். இப்ப நம்மள நல்லா தேடட்டும் தேடட்டும். இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. இந்த கலை மட்டும் எங்க போனானே தெரியலையே. நானும் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், அப்புறம் எங்கேயும் காணல. அங்க தள்ளி போனா, ஏய் அது என்ன? கிணறு மாதிரி இருக்கு. இந்த கிணத்துக்கு மேல போய் ஏறி பார்த்தா அவ கீழே எங்க ஒளிஞ்சிருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு மேல போய் ஏறி பார்ப்போம். ரியா, இந்த கிணத்துக்கு மேல எல்லாம் ஏறாதப்பா, அது ரொம்ப உயரமா
வா சுத்தி என்ன இருக்குதுன்னு பாரு, நம்ம ரியாவை காப்பாத்துவோம். என்ன ரியா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னாச்சு கயல் அர்க்காணி, என்னாச்சு ரியா எங்க? என்னாச்சா? எல்லாம் ஒன்னாலதான். அப்பவே நான் வெளில வர வேண்டாம்னு சொன்னேன், நீ கேட்டியா? ரியா நீ அழாத ரியா, நான் வந்துட்டே இருக்கேன் ரியா, கவலைப்படாத ரியா. கவலைப்படாதா, நான் எப்படியும் உன்னை காப்பாத்திடுவேன். கயல் என்னை எப்படியாவது காப்பாத்து கயல், தண்ணி என்ன உள்ள இருக்குதே, ஐயோ என்னால நீந்த முடியலையே, தண்ணிக்குள்ளேயே போறேனே. கயல் இந்த ஒரு கயிறு கிடைச்சிருக்கு, இந்த கயிறை பிடிச்சுக்கோ, இந்தா புடி. கயிறை நல்லா பிடிச்சிட்டே இருக்கா நீ. ரியா இந்தா இந்த கயிறை நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோ. ரியா கயிறை நல்லா டைட்டா பிடிச்சுக்கோ, நான் உன்னை அப்படியே மேலே இழுக்கிறேன். ஐயோ அம்மா இழுக்கவே முடியலையே என்னால, அப்பா ஒரு வழியா இழுத்துட்டேன். ரியா பாத்து இறங்கு, என்ன டைட்டா பிடிச்சுக்கோ, உன் ட்ரெஸ் எல்லாம் பாரு எப்படி நனைஞ்சிருக்குன்னு. இதுக்குதான் நான் சொன்னேன் அப்பா அம்மாக்கு தெரியாம வெளியில தனியா வரக்கூடாதுன்னு. அம்மா கயல், இது எல்லாமே ஏன் தப்பு தான். சின்ன பசங்க எல்லாரும் பெரியவங்க துணை இல்லாம வெளியில எங்கேயும் தனியா போகாதீங்க. காட்டுக்குள்ள தெரியாத இடத்துக்குலாம் போகவே செய்யாதீங்க. அங்க குளம் கிணறு இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல போக கூடாது. அங்க என்ன ஆபத்து இருக்குன்னு நம்ம யாருக்குமே தெரியாது.